இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சவுண்டு சினிமாட்டோகிராஃபர்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல டீமு. இந்த டீம் ஆல்ரெடி ஒரு நோடி ஒரு படம் பண்ணாங்க. அதே டீம் தான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஹாரர் தான். ஆமாம், எல்லாமே இல்லை, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்காரு இந்த படத்தில். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. தமன் நல்லா பண்ணியிருக்காரு இந்த ஹீரோ. அதுக்கப்புறமா அந்த வில்லன் கேரக்டர், அவங்க பேர் தெரியல, சிவாவா ஏதோ, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்குறேன். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. சவுண்ட் டிசைன் நீங்கள் வந்து பாருங்கள் படத்தை, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்படிங்களா? சரி, ஓகே. ஜனங்களும் வந்து பார்க்கட்டும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. இந்த மாதிரி படங்கள் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆமாம், அது நம்ம என்ன ப்ரோ சொல்ல முடியாது. அது ஆடியன்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணணும் எந்த படத்துக்கு போகலாம், எந்த படத்துக்கு இது பண்ணணும்னு. அது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப ரேராக தான் ஒரு ஹாரர்ன்றது. போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் படத்தை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஆனால் பெருசாக எதுவும் இல்லை, பயம்படுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் எல்லோரும் பயம்ன்றாங்க. மியூசிக் டேரக்டர் தான் போட்டு மியூசிக் போட்டு அடி பண்ணாரே தவிர எங்களுக்கு விஷுவலாக எதுவுமே பயம் காட்டல. இவங்க ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அது இங்கே உங்களை காட்டுறாங்க, டக்குன்னு எம்எல்ஏ வந்து போலீஸெல்லாம் தேடணுன்றாங்க. அவர் செத்த இடத்துல சுற்றி இருந்தாலே தேடி இருக்கலாம். ஆனால் போலீஸை காட்டல, எம்எல்ஏ காட்டல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே சுற்றி காட்டுறாங்க. லாஸ்ட்டில் அந்த பணம் என்ன ஆச்சுன்னு கூட அந்த எம்எல்ஏ வந்து காட்டவே இல்லை திருப்பி. அது ஏன்னே தெரியல. அப்படியே அந்த இடத்துல அப்படியே அந்த இதை முடிச்சாங்க ஓப்பன்டா. ஒன்றுமே இல்லை பெருசு. அது ஏற்றுக்கலாம் படம். ஏன்னா படம்ன்றது ஒரு ரசிக்கிறது தான். அது எப்படி வந்தாலும் ரசிக்கலாம். ஆனால் அதை நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும்ல. அதை அவங்க பெருசாக எதுவும் பண்ணலை. ஏன் என்டர்டெயின்மெண்ட்றதை விட நாங்கள் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். நான் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த எம்எல்ஏ கடைசியில் என்னாரு அப்படின்னு சொல்ல, படம் என்னாச்சுன்னு சொல்ல அப்படின்னு எதுவுமே சொல்ல. கடைசியில் அந்த டாக்டர் தான் இவங்க மறுபடியும் ரூலிங் கட்சி அப்படின்றாங்க. ஆனால் அவர்கிட்ட போவே இல்லை. இதிலே முடிச்சிட்டாங்க. இவங்களை சுற்றியே தான் நடக்குது. அந்த ப்ரொடியூசர், டேரக்டர், அப்புறம் கடைசியில் டேரக்டர் ஆனால் நான் எதுவுமே காட்டவே இல்லை. எக்ஸ்பெக்ட்லாம் எதுவும் இல்லை. அது ஜின் ஏதோ பேய் போடும் அப்படின்றாங்க. துருக்கிலலாம் எடுத்துருந்தாங்க தபேன்னு. அந்த மூவி மாதிரி அது கூட டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் வந்துச்சு. அது கூட நல்லா தான் போச்சு. ஆனால் இது அந்தளவுக்கு வரல. ஒரு மாதிரி காமெடி கேரக்டர்னு 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கடைசியில் அவங்கள சீரியஸாக காமிச்சு அவங்க அப்புறம் என்ன நாங்கள் ஒன்றுமே பார்க்கலாம். ஜாலியாக வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் அப்படி வந்தால் கஷ்டம். கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம். கிராஃபிக்ஸ் சுத்தமாக சரியில்லை. ஒரு நாய் வச்சு கொண்டு வந்தாங்க. நாய் வர டைம் பயமே இல்லை. ஆனால் அது பயமாக காமிக்கிறாங்க. ஆனால் பயமே இல்லை. ஆனால் மியூசிக் தான் காப்பாற்றுறது. யா எனக்கு ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்தது. டீசெண்டாக இருந்தது ஹீரோட ஆக்டிங்கு. காளி வெங்கட் சார் அவர் செம்மையாக பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட்டே அவரை முடிச்சிட்டாங்க. அவரை கடைசி ஊரில் கொண்டு வந்திருக்கலாம்னு ஃபீல் இருந்தது. முடிச்சிருக்காரு சார். காமெடி நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் காமெடி டல்லாகவே இருந்தது. அவர் யா எல்லா படம் மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக முடிச்சாங்களே இல்லைங்களா? அது வந்து ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அது நாய் வச்சே பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு டல்லாகவே போய்ட்டு இருந்தது. ஃபைனலாக முடிச்சது சூப்பராக இருந்தது. அது வந்து ஒரு செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆமாம்மா, டைட்டில் தான் ஈர்ப்பாயே வந்தேன். மெயினாக டைட்டிலால் தான் வந்தேன். ஆனால் டைட்டில் அளவுக்கு சரியாக கிளியரன்ஸ் கொடுக்கல. அது என்னென்னு கிளியரன்ஸ் கொடுக்கல. கடைசியாக சின்ன இல்லை, அந்த ஜென்மத்து ஒரு லாஸ்ட் ஒரு குழந்தை கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது. அதுதான் மெயின் மேட்டர் தான். அதெல்லாம் சொல்ல முடியல. மற்றபடி 7.5 கொடுத்தோம். 10க்கு 7.5 தரலாமா? ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே என்னடா ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த சாத்தான்ற விஷயத்தெல்லாம் இருக்குதா இல்லையான்ற மாதிரி தான். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சின்ன லேக் இருந்தது. என்னடா சம்மந்தம் இல்லாத சில இதெல்லாம் வருது. சிஜிலாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. சிஜி பண்ணது இந்த க்ரீன் மேட் போட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாய் ஒன்று வருது சிஜியில். அந்த நாய்க்கு எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நாய் தான் மொக்க பண்ணிட்டாங்க. மற்றபடி படம் உண்மையாக நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது பார்க்கலாம். அது இல்லாமல் படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் அந்த காளி வெங்கட் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் முனிஷ்கா அந்த கேரக்டரு, அப்புறம் இந்த யாசர் எல்லாமே கொஞ்சம் அவங்க பெருசாக எங்கேயுமே இப்போ யாருக்குமே ஸ்கோர் கிடையாது. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஆமாம், அந்த மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லி பழைய படம் ஒன்று வந்திருக்கும். ஆனால் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். ஏதோ டைட்டில் இல்லாத ஏதோ ஒன்று வச்சு ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க. புதுசாக முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். டீசன்ட்
இல்லை பிஜிஎம் தான் நம்ம ப்ளஸ் ஆர்ஆர்னு சொல்ல போனால் அது ஒரே வார்த்தை பிஜிஎம் மட்டும் தான். பிஜிஎம் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துது, மற்றபடி அதுக்குண்டான எதுவுமே கிடையாது. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ஹாரர் மூவிஸ் வந்திருக்கு. அதுலேருந்து இது என்ன தனித்தனா அந்த படத்தில் அந்த ஒரு சில விஷயத்தை புதுசாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பணத்துக்காக யார் பண்ணுறா அப்படின்றத, ஒரு பணத்தை தேடி ஒருத்தர் ஒரு குரூப்பாக போகிறாங்க, அதில் இன்னும் 2 பேர் வராங்க, அது என்ன நடக்குது அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐயா அரண்மனைலாம் கம்முன்னு இருக்கு ஐயா. அரண்மனைலாம் அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஓகே இப்போ இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அரண்மனைலாம் சொல்லாதீங்க, அது வேறு இது வேறு, அது மாதிரி. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாமே பார்க்கலாம். அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. கான்செப்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆன்டி கெஸ்ட்டு. பட் ஆனால் டீட்டெயிலிங் அவ்வளோ இல்லை. ஓரளவுக்கு ஜாலியாக பார்த்துட்டு போனாங்க. இல்லை எனக்கு பர்சனலாக எனக்கு செட் ஆகலை. அது இல்லை, இது சினிமா தானே, அது கான்செப்ட் நல்லா ஓகே, ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். ஆனால் பெரிய டீட்டெயிலிங் அவ்வளோ இல்லை. அது ஆன்டி கெஸ்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த எந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீன் சொல்ல முடியாது, ஆனால் லேக் இருக்குது, அந்த இதெல்லாம் இல்லை.